பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளில் கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு கொண்டு வந்திருக்கிற தலைப்பு அற்புதங்களை காண செய்வார். ஆமா, அற்புதங்களை காண செய்வார். யாரை பார்க்க வைக்க போறாரு? நம்ம ஒருத்தரையும் கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார்னு வாக்கு பண்றாரு இல்லையா? அவர் யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நம்மளோட சொந்த கண்களினால அற்புதங்களை காண செய்பவர் யார்? அவரை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? இயேசு. இயேசு இயேசு இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே அதுக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே சாத்தான் நடுங்குவாங்க. இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே பேய்களோடு நோய்கள் தீருங்க. ஆமா, இயேசு நின்னா அற்புதம், நடந்தா அற்புதம், இயேசுவோட பிறப்பே அற்புதம், இயேசுவோட இறப்பும் அற்புதம். ஆமாங்க, இந்த உலகத்துல காலியான கல்லறைன்னு யாரோட கல்லறைனா இருக்கா? என் இயேசுவோட கல்லறை காலியான கல்லறைங்க. ஆமா, மரித்தும் உயிரோட இருக்கிறவர் இயேசுங்க. ஆமா, இப்போ அந்த இயேசுவை பத்தி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். நிறைய இல்லைங்க, 3 காரியம். ஆமா, இயேசுவை நம்ம தொட்டாலும் அற்புதம், இயேசு நம்மளை தொட்டாலும் அற்புதங்க. இயேசுவை நாம கூப்பிட்டாலும் அற்புதம், இயேசு நம்ம பேரை கூப்பிட்டாலும் அற்புதங்க. இயேசுவை நாம தேடி போனாலும் அற்புதம் நடக்கும், இயேசு நம்மளை தேடி வந்தாலும் அற்புதம் நடக்கும். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லட்டுமா? முதலாவது, இயேசுவை நாம தொட்டாலும் அற்புதம் நடக்கும், இயேசு நம்மளை தொட்டாலும் அற்புதம் நடக்கும். வேதத்துல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான பேசேஜுங்க. பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷமா அவளுக்கு நோய்ங்க. அவ என்ன பண்ணானா, இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான்னு வசனம் சொல்லுது. உடனே அவளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வாங்க என்னோட கூட மார்க் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இவ யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இங்க பாருங்க, 25வது வசனம் சொல்லுது, 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. பாத்தீங்களா அவளோட பிரச்சனை? 12 வருஷம் வியாதிங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா அவளுக்கு வியாதி. அவ எல்லா டாக்டர்ஸையும் போய் பார்த்துட்டா, ஆனா சற்றும் குணமே ஆகல, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனேவே அந்த வெகுஜன கூட்டத்துக்கு நடுவுல அவ வரா. அவ இயேசுவோட வஸ்திரத்தை மட்டுமாச்சு நான் தொட்டுடுறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட தொட்டா, வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனேங்க இன்ஸ்டன்டா ஒரு அற்புதம். உலக மருந்து மாத்திரைக்கு கூட ஒரு கோர்ஸ் இருக்குங்க, ஒரு டியூரேஷன் இருக்குங்க. இந்த மருந்தை நீங்க ஒரு 3 மாசம் சாப்பிடுங்க, இந்த மருந்து நீங்க 1 வாரம் சாப்பிடுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுவிடத்துல மட்டும் வாங்கல, இன்ஸ்டன்ட் ஹீலிங், நொடி பொழுதுல சுகம். என் இயேசுவால தொட முடியுங்க. எத்தனை தர முடியும்? எத்தனை பேர் இந்த நேரத்துல இயேசுவை தொட ஆயத்தமா இருக்கீங்க? இயேசுவை தொட்டா அற்புதம் நான் சொன்னேன் இல்லையா? இயேசு நம்மளை தொட்டாலும் அற்புதங்க. வாங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 பாருங்களேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்க பாத்தீங்களா? இப்போ ஒருத்தி இயேசுவை தொட்டா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இயேசு ஒருத்தவங்களை தொடுறாங்க, அவங்களுக்கு என்னாச்சு? காய்ச்சல் உடனே நின்னுச்சு. இப்படி நம்மளோட மருத்துவர்கள் செய்ய முடியுமா? உலக பிரகாரமா இப்படி காய்ச்சல் உடனே நிற்குமா? ஒருத்தர் தொட்ட உடனே. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இது யாரால செய்ய முடியும்? இயேசுனாலதான் செய்ய முடியும். இந்த நேரத்துல இயேசு உங்களை தொட நீங்க விட்டு கொடுக்க ஆயத்தமா? இயேசு உங்களை தொடும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த வேளையில, இந்த மாதத்துல அற்புதங்களை காண செய்வார் அப்படின்ற வாக்கின்படியே உங்களை அற்புதங்களை காண செய்ய நீங்க இயேசு உங்களை தொட நீங்க ஆயத்தமா? இல்ல இயேசுவோட வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் நான் தொட்டுடுறேன் அப்படின்னு ஆயத்தமா இருக்கீங்களா? அதிசயத்தை காண்பீங்க, அற்புதத்தை உங்க வாழ்க்கையில காண்பீங்க.
ஆமா, அடுத்து நான் என்ன சொன்னேன், இயேசுன்ற நாமத்தை நாம கூப்பிட்டாலும் நமக்கு அதிசயம் நடக்கும், இயேசு நம்ம பேரை கூப்பிட்டாலும் அதிசயம் நடக்கும். வாங்க என்னோடு கூட லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 18வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குருடன் இருக்காங்க. அந்த குருடன் என்ன பண்றான், இயேசு வருகிற வழியில இயேசு அந்த பக்கம் போறாருன்ற சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்னா, லூக்கா 18வது அதிகாரம் 37வது வசனத்துக்கு வாங்கல. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவை இவன் கூப்பிடுறாங்க. உடனே அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சுத்தி இருக்கவங்க எல்லாம் சத்தம் போடாத, அமைதியா இரு அப்படின்னு சொன்னாலும் அவன் முன்ன கூப்பிட்டதோட இன்னும் அதிகமா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன உடனே வசனம் பாருங்களேன், 42வது வசனத்துல கர்த்தர் உடனே வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாத்தீங்களா, இயேசுன்ற நாமத்தை கூப்பிட்ட உடனே அவனுக்குள்ள இருக்க குறை, பார்வை இல்லாத தனம், அதிசயமா அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சுங்க. இனிமே அவன் பிளைண்ட் மேனே கிடையாது. அவனால சந்தோஷமா உலகத்தை பார்க்க முடியும், சந்தோஷமா அவன் வாழ்க்கைய வாழ முடியும். இனியும் அவனோட உலகம் இருட்டா இல்ல, வெளிச்சமான உலகத்தை அவன் பார்த்தாங்க. இந்த வேலையில கூட இயேசுவே அப்படின்ற நாமத்தை கூப்பிட நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கி வாங்கப்பா, மனதுருகுங்கப்பா அப்படின்னு கேட்க நீங்க ஆயத்தமா? இயேசுன்ற நாமத்தை கூப்பிடுங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை அதிசயத்தை காண செய்வாருங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம இயேசுன்ற நாமத்தை கூப்பிட்டாலும் அதிசயம், இயேசு நம்ம பேரை கூப்பிட்டாலும் அதிசயம்னு சொன்னேன். அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். வாங்க, இயேசு பேரிட்டு நிறைய பேரை வேதத்துல கூப்பிட்டுருக்காரு. இந்த நாள்ல கூட நம்ம இந்த ஸ்பெசிபிக்கான இன்சிடென்ட்டுக்கு வருவோம். லூக்கா 19வது அதிகாரத்துக்கு வாங்கல, 5வது வசனத்துல பாருங்களேன். இந்த இடத்துல இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எத்தனையோ பேர் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ஆனா இயேசு யார கூப்பிட்டாரு? சகேயுவே சகேயுவே சகேயுவேன்னு கூப்பிட்டாரு. இயேசு கூப்பிட்டோன்னு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆமாங்க, 9வது வசனம் பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது ஏன் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, சகேயு வந்து டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும், அவன் பாவியா இருந்தாலும், அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், அவன் என்னதான் விலை கொடுத்தாலும் அவனால வாங்க முடியாத ஒரு காரியம் தேவனின் ரட்சிப்பு. என்ன விலை கொடுத்தாலும் இந்த உலகத்துல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாத காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது இயேசு நினைச்சா மட்டும்தான், கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க முடியுங்க. ரட்சிப்புன்றது தேவன் தருகிற ஈவு. இட்ஸ் a gift from God. கர்த்தரா நினைச்சு உங்களுக்கு அந்த கிஃப்ட கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த வேலையில இயேசு உங்க பேரை கூப்பிட நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? சகேயுவே இயேசு கூப்பிட்டாரு. ஏன்? அவன் ஒரு குள்ள மனுஷங்க, இயேசுவை பார்க்கணும்னு ஆவலா வாஞ்சையா வந்து ஒரு மரத்து மேல ஏறி நின்று அவன் பார்த்தான். பாத்தீங்களா, அவனோட இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்தவராய் இயேசு சகேயுவே அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த நாள்ல கூட இயேசு உங்க பேரை கூப்பிட நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசுவே என்ன பெயர் சொல்லி அழைங்கப்பா அப்படின்னு கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல நீங்க இயேசுவே அப்படின்னு கூப்பிட ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க கூப்பிட்டாலும் சரி, இயேசு உங்களை கூப்பிட்டாலும் சரி, அற்புதம் யாருக்கு? உங்களுக்கு தான். அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்துல. அடுத்ததாய் 3வது காரியம் நான் என்ன சொன்னேன்? இயேசுவை நீங்க தேடி போனாலும் அதிசயமும் அற்புதமும் நடக்கும். இயேசு உங்களை தேடி வந்தாலும் அதிசயமும் அற்புதமும் நடக்குங்க. வாங்க வேதத்துல என்னோடு கூட சேர்ந்து யோவான் 20வது அதிகாரத்துக்கு வாங்கல. இந்த இடத்துல இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டு இயேசுவோட சடலத்தை வந்து கல்லறையில வச்சிருக்காங்க. அப்போ உடனே அதிகாலையிலேயே இருட்டோடவே மேரி மேக்தலின் போய் இயேசுவை பார்க்க போறாங்க. இயேசுவோட சடலத்தை தான் பார்க்க போறாங்க. இயேசுவோட பாடி ஆஃப் ஜீசஸை வாங்கிட்டு வரலாம் தான் அவங்க வாஞ்சியா போறாங்க. 20வது அதிகாரத்துல 1st வசனத்தை பாருங்களேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திலிருந்து வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ காலையிலே அவ வந்துட்டா. பார்த்தா கல்லறை திறந்திருக்கு.
அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. ஆனா மரியாள் எதுக்காக வந்திருக்கா? இயேசுவை உயிரோட பார்க்கணுன்ற நினைப்புல வரல. இயேசுவோட சடலத்தை வாங்கிட்டு போலாம், என் இயேசுவோட சடலத்தை நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் பார்க்கதான் அவ வந்திருக்கிறா. ஆனா சடலம் அங்க இல்ல. இயேசுவை தேடி போன அவளுக்கு என்ன அற்புதம் காத்திருந்துச்சுன்னு தெரியுமாங்க? she was the first person. உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்த முதல் நபர் மேரி மேக்தலின். முதல் நபர் இயேசு தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தாங்க. இந்த நாள்ல கூட இயேசுவை தேடி வர நீங்க ஆயத்தமா? இயேசுவை நீங்க ஒரு சடலமா பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தா மேரி மேக்தலின். ஆனா அவ ஜீவனுள்ள உயிர் தெழுந்த இயேசுவை, வல்லமையான தேவனை பார்த்தா. அப்படிதான் வசனம் சொல்லுது. 16வது வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்போ சடலத்தை பார்க்க வந்தவளுக்கு இயேசுவை பார்த்தாச்சு, இயேசுவோட வார்த்தையே கேட்டாச்சு. ஆண்டவர் அவளை பேர் சொல்லியே அழைச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய அதிசயம்! இயேசுவை நீங்க தேடி வந்தீங்க அப்படின்னா எதுக்காக நீங்க தேடி வரீங்களோ அதுவும் சந்திக்கப்படும், அதுக்கு மேலேயும் சந்திக்கப்படும். ஆமாங்க, ஜீவன் உள்ள சாட்சிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. இயேசுவை தேடி வாங்க, இயேசுவை தேடி வாங்க, இயேசுவை தேடி வாங்க. எதுக்காக இயேசுவை தேடி வரீங்களோ அந்த காரியம் மாத்திரம் அல்ல, அதனினும் மேலாய், அதனினும் பெரிதானவைகளை உங்கள் கண் காண என் தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த மாதத்துல செய்வாருங்க. இப்பொழுதும் இயேசு சிலரை தேடி போனாரு. அதை நம்ம பார்ப்போமா? அதே அதிகாரத்துல வாங்கல. 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேடி வந்தாலும் அதிசயம். ஏன் அப்படின்னா பூட்டின கதவுங்க, பூட்டின கதவு. யூதர்களுக்கு பயந்து டிசைபிள்ஸ் எல்லாம் ஒரு ரூம்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என் இயேசு பூட்டின கதவுக்குள்ள வந்து நின்னு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி, அவங்க பயமான சூழ்நிலை பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவங்க பயந்து உள்ள இருந்தாங்க. ஆனா இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு தெரியுமா? சந்தோஷம். இந்த வேளையில எத்தனை பேர் பயமான சூழ்நிலையில இருக்கீங்க? இயேசு உங்களை தேடி வருகிறாருங்க. அரை பூட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? 4 பேருக்கு தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? இந்த வேளையில யாருமே வர முடியாத சூழ்நிலையில, யார் வந்து உதவி செய்ய முடியாத உங்களோட சூழ்நிலையில இயேசு உங்களை தேடி வராரு. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய இயேசு உங்களை தேடி வருகிறாருங்க. உங்களை தேடி வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. உங்களோட பயத்தை அடிச்சு போட்டு சமாதானம்னு எழுதுறாரு. நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ பேரு நீங்க இயேசுவை தொடுங்க, இல்ல இயேசு உங்களை தொட அனுமதிங்க, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க, இல்ல இயேசு உங்களை பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிங்க, இல்ல இயேசுவை நீங்க தேடி போங்க, இல்ல இயேசு உங்களை தேடி வர அனுமதிங்க. இந்த நாள்ல கர்த்தர் என் இயேசு அதிசயங்களை நிச்சயமாய் உங்க சொந்த கண்களினால காண வைப்பாரு. நான் விசுவாசிக்கிறேங்க. இப்ப தெரியுதா யார் அவர்னு தெரிஞ்சுச்சா? அதிசயங்களை காண செய்பவர் யாருன்னு இந்த நாள்ல நீங்க அறிந்து கொண்டீங்களா? இயேசு எப்படிப்பட்டவர்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொண்டீங்களா? இயேசுன்ற நாமத்தை சொல்லி இந்த நாள்ல உங்க அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இயேசுவே, இந்த நாள்ல கூட அப்பா இயேசுவே இயேசுவின் நாமம் நீங்க நின்னா, நீங்க நடந்தா, நீங்க எங்களை பார்த்தா, நீங்க எங்களை பெயர் சொல்லி அழைத்தா, நீங்க எங்களை தொட்டா எங்களுக்கு எவ்வளவான ஆசீர்வாதங்கள், எவ்வளவான அதிசயம், சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் சுவாமி. அப்படியா இந்த மாதத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் உண்மையாய் உத்தமமாய் தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு திறந்து கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, நீங்க அவங்களை தொடுங்க. அவங்க கண்காண அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.